மேல்முறையீட்டு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கர் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 151. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்குமே இன்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சார்பாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் வருகை 22ஆம் தேதி காலை 7 மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகத்தில் நடைபெறும் என்றும் அந்த கூட்டத்தில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார். அன்றைய தினம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான ஆதரவு கடிதம், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு ஆதரவு கடிதத்தை ஆளுநர் ரோசையாவிடம் அளிப்பார்கள். அதற்கு பிறகு ஆளுநர் ரோசையா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களை மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்பதற்கான முறைப்படியான அழைப்பை விடுப்பார். அதற்கு பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும். அந்த விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார். குறிப்பாக சொத்து வழக்கில் தீர்ப்பு வெளியாக பிறகு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் எப்போது நடைபெறும் என்று மிகப்பெரிய கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில் பார்க்கும்போது வருகிற 22ஆம் தேதி காலை 7 மணிக்கு நடைபெறும் என்று அதிமுகவுடைய தலைமையகம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது அன்றைய தினமே பதவியேற்பு விழா நடைபெறுமா அல்லது பதவியேற்பு நிகழ்ச்சி அடுத்த நாள் நடைபெறுமா என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்ற பிறகு ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்ட பிறகு ஆளுநர் ரோசையா அவர்கள் அழைப்பு விடுக்க பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆளுநர் மாளிகையில் எளிய விழாவாக பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்கிறது அதிமுகவுடைய தலைமையகத்தினுடைய செய்திகளாக இருக்கின்றன. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் பாஸ்கரன்.